பெயிண்டர் பிள்ளையின் ஒரு நாள் காலை பொழுது. இதன் ஆசிரியர் உதயசங்கர். அடுக்களை நடைப்படியில் உட்கார்ந்து கொண்டிருந்த பெயிண்டர் பிள்ளை ஒரு தடவை பீடியை சுண்ட கன்னம் குழிய இழுத்துவிட்டு தூர எறிந்தார். அடுக்கலைக்குள் இட்லி அவித்து கொண்டிருந்த மரகதம் அவர் கேட்ட கேள்விக்கு பதிலை அசட்டையாக, யாரு கண்டாக மாமா, திதிய மக்காமார் வந்து பேசினார்களோ என்னமோ சொல்லிக்கொண்டே இட்லி தட்டிலிருந்து இட்லியை எடுத்துவிட்டு மறுபடியும் மாவை ஊற்றி கொண்டிருந்தார். லேசாக உள்ளே எட்டி பார்த்தார் பெயிண்டர் பிள்ளை. இன்னைக்கு காலை பொழுத இங்கனையே கழித்து விட்டா வேகாத வெயில்ல சுத்த வேண்டியதில்லை. மெல்ல சாயலச்ச எழுந்து பார்த்து கொள்ளலாம். சந்திரனுக்கு பகல் ஷிஃப்ட் என்பதால எப்படியும் காலையில் பலகாரம் இருக்கும் என்று நேற்றிரவே யோசனையில் வந்து சேர்ந்திருந்தது. அதனால் காலம்பரையே வந்து உட்கார்ந்து விட்டார். ஆமாம், அது என்ன அப்படி பேசுதிட்டிக்க, மக்காமாரு வந்து பேசுவாங்கன்னு நீயும் ஒரு பிள்ளை தான், உண்மை ஒண்டை எதுவும் சொல்லலையா? மெல்ல பேச்சை வளர்த்தார். பிள்ளைகள் எல்லோரும் காஃபி கொடுத்த போது அவருக்கும் கிடைக்கும் என்று நினைத்தார். ஒருவேளை இட்லியுடன் சேர்த்து தரலாம். இப்பதான 2-3 தட்டு அவித்திருக்கிறாள். பொதுவாக அவர் யார் வீட்டுக்கு போனாலும் பொம்பளையால் இருக்கிற நேரம் பார்த்து தான் போவார். பொம்பளைகளுக்கு அவ்வளவு உறுதியான ஈய பத்த வைப்பை மனசில் கிடையாதென்ற நம்பிக்கை. ஆம்பளைகள் இருந்துவிட்டாலோ பேருக்கு 2 வார்த்தை பேசிவிட்டு திரும்பி விடுவார். எல்லாம் அவர் முன்னால் வளர்ந்த பிள்ளைகள் தான் என்றாலும் என்ன செய்ய முடியும்? வெளியே வெயில் வளர ஆரம்பித்தது. மரகதம் அடுக்கலையிலிருந்து வெளியே வரும்போதே, நானா பேச்சி அம்மாளுக்கும் மொட்டையா பிள்ளைக்கும் 4 பிள்ளைக தான், அவங்களுக்கு இந்த மரகதம்தான் எப்போ செத்து போயிட்டாளே. கையில் கொண்டு வந்த தட்டுகளை கழுவி எடுத்து கொண்டிருந்தாள். நல்ல வேலைதான், எப்படியும் இன்னும் கொஞ்ச நேரம்தான். பெயிண்டர் பிள்ளை முகத்தில் ஸ்ருதி கூடி அக்கறை மிகுந்திருந்தது. உரிமையோடு, அடைச்ச கூறுகெட்ட கழுத, குடும்பம்னா சண்டை சடவு வரத்தான் செய்யும். அதுக்காகவா தாய் பிள்ளை அண்ணன் தங்கச்சி இல்லாமல் போயிடுவாங்க சொல்லி கொண்டார். வயிறு சத்தம் கொடுத்தது. அடிவயிறு ஒட்டி போய் அந்த இடத்தில் நிரப்ப முடியாத பள்ளம் விழுந்த உணர்வு வரவே மறுபடியும் ஒரு பீடியை எடுத்து பற்ற வைத்தார். இடுங்கி போய் பஞ்சடைந்து போன கண்களும், பல்லில்லாத டொங்கு விழுந்து போன வாயும், நட்ட கொத்தலாய் நிற்கும் மீசையும் தாடியும் அவருடைய இயல்பான வயதையும் மீறின தோற்றம் தந்தது. அவருக்கு அன்னைக்கு பொழுது தவிர வேறு வேலையே கிடையாது. கிடைத்த இடத்தில் சாப்பாடு, எதுவும் வழி இல்லை என்றால் பஸ் ஸ்டாண்டுக்கு போய்விடுவார். வரும்போது எப்படியோ திருப்தியாக சாப்பிட்டு விட்டு ஒரு கட்டு பீடியோடு வந்து எங்கேயாவது ஒதுங்கி உறங்கி விடுவார். தட்டுகளை கையில் எடுத்தவள் நின்று திரும்பி, மாமா, அப்படிலாம் இருந்திருந்தா எங்க ஐயா செத்த வீட்டுக்குள்ள 4 பேரும் சேர்ந்து குசு குசுன்னு பேசி அம்மாவும் ஐஸு வச்சு இருந்த பித்தளை வெங்கல பாத்திரங்களை எல்லாம் ஒத்துக்கிட்டாளே, எல்லாம் எப்படிங்கிக? இல்ல கணேசா, திங்க வாயாம்ல, பள்ளிக்கூடம் போகணுமா வேண்டாமா? பெயிண்டர் பிள்ளைக்கு மரகதம் கடைசியாக சொன்ன வார்த்தை உற்சாகம் தந்தது. மீண்டும் எஞ்சிருந்த பழத்தை திரட்டி தாடியை சொரிந்து கொண்டே, போறானுங்க போ, போகும்போது என்ன நீயா நானா கட்டிக்கிட்டு போகிறோம். சுடுகாட்டில் தீய வைக்கும்போது என்ன தெரியும் கழுதிகளுக்கு? இருந்தாலும் உங்கள் அம்மைக்கு இது ஆகாது. பேச்சி அம்மா இப்படி பண்ணுவான்னு நான் நினைக்கல. அவருக்கு அவருடைய பேச்சு திருப்தி அளித்தது. இதுக்கும் மேலையா பேசிட முடியும்?
இது போதுமே. அவர் உள்ளிருந்து வரும் மரகத்தின் பதவிசான குரலுக்காக காத்திருந்தார். ஆனால் அவர் எதிர்பார்த்ததுக்கு மாறாக மரகதம் பிள்ளைகளுக்கு மட்டும் இட்லி வைத்தாள். மூத்தவன் கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவன், ஆனால் அப்பனைப் போல சிடுமூஞ்சி. வாங்க தாத்தா என்று கிட்ட நெருங்காம கூப்பிட தெரிந்தவன்தான். சின்னதுகள் ரெண்டும் அவரை கண்டு பயம். அவரது வாரான மீசைக்குள் ஒளிந்து கொண்டு பீடி எப்படி புகை விடுகிறது என்று தூரத்தில் நின்று வேடிக்கை பார்ப்பார்கள். அவர் வீட்டை விட்டு கிளம்பினதுக்கு அப்புறம் வாசலில் நின்று தாத்தா என்று கூப்பிட்டுவிட்டு உள்ளே ஓடிவிடுவார்கள். அவர்கள் இட்லியை சட்டியில் குழப்பி பிசைந்தது நாக்கில் எச்சில் ஊறிக்கொண்டு நனைந்தது. வயிற்றுக்குள்ளிருந்து கூக்குரல் வந்தது. இருந்தாலும் நிதானத்தை கைவிடாமல் பாதி எரிச்சலோடும் தாபத்தோடும், இல கொஞ்சம் தொட்டு தின்னல, எம்பட்டு போட்டு குழம்ப பிசைத, என்ன உசு உசுன்னு தண்ணியை குடி, இப்படி தின்னா உடம்புல சேருமா? ஆமண்டி மரகதம், சாத்துற மகனுக்கு மருதையில் பொண்ணு பார்த்துருக்காமல்ல, உனக்கு எதுவும் தெரியுமா? எனக்கு ஒன்றும் தெரியாது மாமா. எனக்கு 10 பவுன் நகையும் 1000 ரூபாய் ரொக்கமும் கொடுக்கறதா பேசிக்கிட்டாங்களாம். யாரு கண்டா கழுதைய? அடுத்தவங்க போராணி, நமக்கு எதுக்கு மாமா? நம்ம பாடே தீர மாட்டேங்குது. அது சரிதான். மறுபடியும் தலையை நீட்டினார் அடுக்கலைக்குள். மரத்தூள் அடுப்பில் தூள் கனிந்து உடைந்து விழத் தொடங்கியிருந்தது. இட்லி சட்டியை எடுத்துவிட்டு கொஞ்சம் எருவையும் சிராய்த்தூளையும் போட்டு மறுபடி தீப்பத்த வைத்தாள். இட்லி சட்டி மீண்டும் அடுப்பில் ஏறுவதை பார்த்ததும் நிம்மதியுடன் தாடியை சொரிந்து சிக்கலை எடுக்க ஆரம்பித்தார். நேரமாகிக் கொண்டிருந்தது. கை கால்களும் சோர்வடைய ஆரம்பித்தன. ஆமாம், சந்திரனுக்கு என்ன பகல் ஷிஃப்டா? காலையிலிருந்தே இட்லி அவிக்கிறியே ஞாபகப்படுத்தினார். இந்த பகல் ஷிஃப்ட்டு வந்தாதான் கொஞ்சம் சிரமம். காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு அடுப்பை பற்ற வைக்க வேண்டியிருக்கு. சிரமந்தான், என்ன பண்ணுறது என்றவர் தடுமாறி நின்றுவிட்டார். மேற்கொண்டு என்ன பேச என்று தெரியவில்லை. ரொம்ப நேரம் பேசின களைப்பு மனசிலும் உடம்பிலும் வந்திருந்தது. வயிறு தீனமான குரலில் இலக்கம் போட்டது. நேற்றைக்கு மத்தியானம் விருதுநகர் மூக்கையா நாடார் வாங்கி கொடுத்த சாப்பாடு. பீடி புகையின் காரத்திலேயே ராத்திரியை சமாளித்து விட்டார். இன்னைக்கு எழுந்ததிலிருந்து ஒரு வா தண்ணீர் கூட குடிக்கவில்லை. குழந்தைகளும் சாப்பிட்டு விட்டு போய்விட்டன. அதுகள் தட்டில் ஒழுப்பி போட்டதே கண்ணில் இன்னும் ஆசையை வளர்த்தது. எப்படியும் மரகதம் தருவாள். எதையோ புதிதாய் யோசித்தவர் போல, மரகதம், விலைவாசி போகிற போக்க பார்த்தியா? இந்த லட்சணத்தில் போனால் என்னத்தை குடும்பம் நடத்துறது? 1000 ரூபாய் வந்தாலும் காணாதே. பெரிய குடும்பத்தை நிர்வகிக்கிற தோரணையில் பேசினார். உள்ளே இருந்து பதில் வரலை. திடீரென விக்கல் சத்தம் மட்டும் கேட்டது. அதை கேட்டதும் தான் திடுக்கிட்டு நிமிர்ந்து எட்டி பார்த்தார். தட்டில் இட்லியை பிசைந்து கொண்டே அண்ணாந்து தண்ணீரை குடித்து கொண்டிருந்தாள் மரகதம். அட சண்டாளி, கெடுத்தாளே! அரவம் இல்லாமல் இப்படி செய்வாளா? ஆனாலும் பெயிண்டர் பிள்ளைக்கு நப்பாசை விடவில்லை. அவள் சாப்பிட்ட பின் கொடுப்பாளோ? ஆனால் இவருடைய எல்லா நம்பிக்கைகளையும் நசுக்கி கொண்டு இட்லி சட்டி தட்டு ஏனங்களை எல்லாம் எடுத்து கொண்டு வந்து வெளியே போட்டு விளக்க ஆரம்பித்து விட்டாள். அவருக்கானால் தாங்க முடியவில்லை. வயிறும் இறைஞ்சியது. இனி பொறுக்க முடியாது என்று தோன்றியதும் முடிவில் வாய் திறந்து கேட்டுவிட வேண்டியதுதான் என்று நினைத்து லேசாக செருமினார். மரகதம் என்று தயங்கினார். அவள் திரும்பி பார்த்தாள்.
அவளுடைய இலக்காரமான முகத்தை பார்த்தாரோ இல்லையோ, உடனே அவருக்குள் எதுவோ இனம் புரியாத ஒரு வெறுப்புணர்ச்சி தோன்ற, சட்டென கொஞ்சம் தண்ணி கொட என்றார். அவர் தண்ணீர் மோந்து கொடுத்துவிட்டு மறுபடியும் உட்கார்ந்தாள். அவள் கொடுத்த சொம்பை வாங்கி ஒரே மூச்சில் குடித்துவிட்டு, நீ உங்க ஐயா செத்த வீட்டுக்குள்ள ஒப்பாரி வைக்கும் போதே அவங்க கையிலிருந்த மோதிரத்தை கழட்டி அரவம் இல்லாம சந்திரங்கிட்ட கொடுத்து அனுப்பிட்டியாமே, எல்லோரும் சொல்றாங்க. அவள் உடம்பெல்லாம் நடுநடுங்கி மூக்கு விடைக்க கோபத்தோடு திரும்பி, யார் சொன்னா என்று கனத்த பிசிறலான குரலில் கேட்டதற்கு பதில் சொல்ல பெயிண்டர் பிள்ளை அங்கு இல்லை. அவர் பஸ் ஸ்டாண்டை பார்த்து போய்க் கொண்டிருந்தார். முற்றும்.